மேலை நாடுகள்ல எல்லாம் பள்ளிவாசல்லாம் இருக்குது. அந்த பள்ளி வாசல்ல பெரிய பெரிய தலை ஒபாமா கூட ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு. ஜார்ஜ் புஷ் கூட ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுக நேரத்துக்கு போயிருக்கிறாரு. அது மாதிரி டோனி பிளேயர் கூட இங்கிலாந்துல ஒரு பள்ளியில போய் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் யாருமே தடுக்க கிடையாது. யார் வேணாலும் வரலாம் போகலாங்கிறது இஸ்லாமிய நிலை. அது மாதிரி எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு 100க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் வர்றாங்க, தாராளமா வரலாம். எங்க மக்கள் அறியாமையினால இதை அவங்க தடுத்த மாதிரி தெரியல. நீங்களும் போறதில்ல, அவங்களும் அப்படிதான் நினைச்சுக்க வேண்டியிருக்கு. போர்டு எல்லாம் போடல, முஸ்லீம் அல்லாத யார் வரக்கூடாதுன்னு போர்டு எல்லாம் போடல. ஆனாலும் என்ன செய்யறது இல்ல, இயற்கையாகவே நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கு நீங்கள் நினைச்சுக்கிறது. அது மாதிரியான ஒரு காரணத்தினால அப்படி ஏற்பட்டு விட்டதுங்கிற விளங்கிக்கிறேன்னு எந்த பள்ளிவாசல்லையும் முஸ்லிமை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க அனுமதி கேட்டா கூட உங்களுக்கு இன்னொரு சிறப்பு சலுகை இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இஸ்லாம்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரை யாரும் கிராஸ் செக் பண்ண முடியாது. அவர் வாயினால சொல்லிட்டாருன்னா கிராஸ் செக் பண்ண முடியாது. அப்ப சர்டிபிகேட் வச்சுக்கிறியா, ஆதரவு வச்சுன்னு கேட்க இயலாது. நீங்க வாட்டுக்கு நானும் ஒரு முஸ்லீம் தானு போனீங்கன்னா எவனு கேட்க இயலாது. வாயத்தோடு சொல்லிவிட்டீங்கன்னா முஸ்லீமாவுக்கு அவசியம் கிடையாது. நீங்க சொல்லிட்டாலேயே உள்ளத்தில் உள்ளதை உனக்கு அறிய முடியாது. அவர் சொன்ன அவ்வளவுதான் ஏத்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால நீங்க ஏதாவது தடுத்தான்னு சொன்னா அடே நானும் முஸ்லீம் உட்றா உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள போயிடலாம், வாய மூடி கொள்வார்கள். ஆதாரத்தை கொண்டு வா, அவரு கவர்மெண்ட் ஆதாரத்தை பாஸ்போர்ட் கொண்டு வா எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இஸ்லாமா இல்லையான்னு விசாரிக்கிறது கூட எங்களுக்கு ரைட்டு கிடையாது. அவர் சொன்னா நம்பிக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு உள்ள ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால நீங்களும் பள்ளிவாசலுக்கு தாராளமா என்ன செய்யலாம், வரலாம். என்ன மாதிரி அவங்க தொழுகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க வழிபாடு எப்படி இருக்குன்னா, கோயில் வழிபாடு உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் உள்ள வழிபாடு தெரியும், பள்ளிவாசல்ல என்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு என்ன செய்யாது தெரியாது. அப்ப தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆர்வப்பட்டீங்கன்னு சொன்னா எங்க பள்ளிக்கு நீங்க தாராளமா அப்படி வந்துடலாம். மற்ற பள்ளிக்கு போறதா இருந்தா நீங்க வாட்டுக்கு என்ன செய்யுங்க, முஸ்லீம் மாதிரி உள்ள போயிருங்க, பேசாம போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரும் தடுக்கவோ கேள்வி கேட்கவோ இயலாது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டது கிடையாது. என்னுடைய பெயர் எம் பச்சையப்பன். நான் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் மேலாளராக பணி செய்து வருகிறேன். இன்றைய சூழ்நிலையில் உலக பொருளாதார நெருக்கடிக்கு நமது இஸ்லாத்தின் மூலம் ஏதாவது விடை காண முடியுமா என்பதை என்னுடைய கேள்வி. இப்ப இன்றைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல். பரவலா உலக பொருளாதார நெருக்கடின்னு சொல்றாங்களே தவிர அதனுடைய உள் விஷயங்கள் பாமர மக்களுக்கு தெரிவதில்லை. படித்தவங்களுக்கு மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கே தவிர பாமர மக்களுக்கு என்ன செய்யறது இல்ல, உலக பொருளாதார நெருக்கடி என்னன்னு விளங்காது. ஆனா அந்த பாதிப்புகளை உணர்றாங்க. வேலைக்கு போன அனுப்பி விடுறாங்க. துபாயில இருந்து ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்துகிட்டே இருக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து என்ன செய்யறாங்க, வேலைக்கு ஆள் குறைப்பு செய்யறாங்க. நம்ம நாடுகள்ல கூட வெளிநாட்டு அவுட் சோர்சிங் வேலை பார்த்தாங்களே, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை காலி ஆகுது. 40% சம்பளத்தை குறைக்கிறான், 40% ஆட்களை வெளியேற்றுறான். 100 பேர் இருந்தா 40 பேர் வெளியே போன்னு சொல்றான். இந்த விளைவுகளை எல்லா மக்களும் அனுபவிக்கிறாங்க, நிறைய மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா பொருளாதார இருக்கின்ற என்ன அப்படி நாட்டில் உலகத்தில் என்ன ஏற்பட்டு போச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுங்கிற விஷயம் பரவலாக மக்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சாதான் அதுக்குரிய தீர்வை கண்டுபிடிக்கணும். முட்டையா நெருக்கடினா எப்படி தீர்வு வராது. என்ன பிரச்சனை, உலக பொருளாதார நெருக்கடிங்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா போன்ற பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நாடுகள், அவங்க தான் உலகத்தில் அதிகமான வங்கிகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க நாட்டிலையும் பேங்க் நடத்துறவங்க அவங்க தான். வெளிநாடுகள்லையும் அவங்களுடைய ஷேர் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள் தான் நிறைய இருக்கிறது. வெளிநாட்டில் உள்ள பேங்குகளை எடுத்துக்கொண்டாலும் நம்ம நாட்டில் உள்ள பேங்குகள் கூட அமெரிக்காவுடைய பங்கு நிறைய வங்கிகள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பேங்குகளை பெரிய தொழிலாக நடத்தக்கூடிய நாடு எது, அமெரிக்கா. அந்த பேங்குல தொழில்னா என்ன பண்ண, வட்டி தானே தொழில். பேங்குன்னா என்ன அர்த்தம், அவங்க பணத்தை கொடுத்து வட்டி வாங்குவாங்க, அப்பதான் அந்த பேங்க் ரன் ஆக முடியும். அப்ப இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கும் பொழுது பேங்குகள் குறைந்த எண்ணிக்கையில இருந்தா வாங்குறவனுக்கு கொடுக்கறதுக்கு சரியா வந்துகிட்டு இருக்கும். வாங்குற மக்களை விட பேங்குடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா போச்சுன்னா, பேங்க் 1000 பேங்க் இருக்கு, வாங்குறது 10 பேங்குடைய அளவுக்கு தான் மக்கள் கடன் வாங்க ரெடியா இருக்கிறாங்கன்னா என்னவாக, பேங்க் காத்தாடும். பேங்க்ல வங்கி மூலமாக எந்த விதமான வருமானமும் வராது. இந்த மாதிரி வங்கிகள் ஒரு குடிசை தொழில் மாதிரி அமெரிக்காவில் அதிகரிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க என்று சொன்னா, மக்களை கடன் வாங்க வைக்கணும்,
எல்லாருக்கும் கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதியை தளர்த்துறாங்க. எப்படி? பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு மட்டும் நாங்க கடன் கொடுக்க மாட்டோம், சாதாரண குடிசையில உள்ளவனுக்கு நாங்க கொடுப்போம், சாதாரண கூலி தொழிலாளிக்கும் கொடுப்போம், எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து வாங்குங்க, வட்டியை மட்டும் செலுத்துங்க, அசலை பத்தி பிந்தி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா வங்கிகளும் எல்லா மக்களையும் கடன் வாங்க தூண்டினார்கள். பேசிக் என்ன? எல்லா பேங்க்ல உள்ளவன் என்ன பண்றான்னு கேட்டா எல்லா மக்களையும் எங்கள்கிட்ட வந்து கடனுக்கு வட்டிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என்னவாக பெரிய 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 பண முதலைகள் வட்டிக்கு கடன் வாங்கினது போக சாதாரண மக்களுக்கும் கடன் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? வீடு வேணுமா, நாங்க லோன் தர்றோம், நீங்கள் சொந்த வீட்டுக்கு எஜமானனாக ஆசைப்படுகிறீர்களா, எங்கள்கிட்ட வாங்குங்கிறான். யார்கிட்ட கேட்கறான்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறவன் போய் கேட்கறான். இவன் எப்படி வீடு வாங்க முடியும்? அவன் ஆசைப்பட்டு என்ன பண்றான்? லோனை கேட்ட உடனே அவன் எவ்வளவு நாள் லோன் தர்றான். அந்த லோன் தந்த உடனே அந்த வீட்டை அவன் எழுதி வாங்கி வச்சுக்கிறான், அவன் பொறுப்புல வச்சுக்கிறான், செக்யூரிட்டியா வச்சுக்கிறான். அப்ப இந்த மாதிரி வீடுகளுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே வீடுகளுடைய விலை தாறுமாறா ஏறுது. எல்லாரும் வாங்க போயிட்டானா, வீடு வந்து ஒவ்வொரு கொஞ்சம் பேர் வாங்க போனா ரேட்டு மட்டுப்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு இருக்கு நம்ம 50 பேர் ஆளுக்கு ஒரு வீடு வாங்க நலஞ்ச என்னவாக ரேட்டுகள் பிளாட் ரேட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்ப விலையெல்லாம் என்ன ஆகுதுன்னா $5 லட்சம் போகக்கூடிய ஒரு இடம் எல்லாம் 5 கோடிங்கிற லெவலுக்கு போகிறது. 5 லட்சத்துக்கு உள்ளதெல்லாம் 5 கோடிங்கிற அளவுக்கு தாறுமாறா போகிறது. அவ்வளவு பெரிய தொகைக்கு வங்கி கடன் கொடுக்கறான். யாரு கொடுக்கறான்? திருப்பி செலுத்த முடியாதவனுக்கு கொடுக்கறான். அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறானே அவனுக்கு போய் கொடுக்கறான். எந்த நம்பிக்கையில கொடுக்கறான்? இவன் கடனை தராட்டா கூட இடம் நம்மகிட்ட இருக்குல்ல, இதை வித்து நம்ம கலெக்ட் பண்ணிட முடியும், பத்திரத்தை நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், செக்யூரிட்டியா நம்ம ரூபாய் அந்த இடம் நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு கொடுக்கறான். இப்படியே எல்லாரும் ஆளாளுக்கு என்ன பண்றான்? கடனை வாங்குறான். வசதி இல்லாதவன் எல்லாம் வாங்குறான். எல்லாரும் கடனை வாங்க ஆரம்பிச்ச உடனே தாறுமாறா கொடுத்தானா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா திருப்பி செலுத்த முடியல. கொடுத்துட்டு இருந்தால கடன் வாங்கினவனுக்கு வட்டியும் கொடுக்க முடியல, அசலும் கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டவன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா வங்கியில இருந்து அதிரடியா போய் மிரட்டுறான். அந்த நாட்டில் பணக்காரர்களுக்கு தோதாக சட்டங்கள் இருக்கும், மிரட்டலாம், ஆள் வச்செல்லாம் மிரட்டலாம். அந்த மாதிரியாக செல்வந்தர்களுக்கு தோதுவாக வங்கிகளுக்கு தோதுவாக சட்டங்கள் வளைகிறதுனால இவன் வட்டி செலுத்த முடியாதவன் ஓட ஆரம்பிச்சுட்டான், ஒளிய ஆரம்பிச்சுட்டான், ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான், வேற ஊருக்கு மாத்திட்டு போக ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு என்னது, அட இந்த சொந்தரவே வேணாம், நீ அந்த வீட்டை வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்னவாச்சு? வட்டிக்கு வந்து இடத்துக்கு கடன் கொடுக்கறது போக இப்ப இந்த இடத்தை விற்கணுங்கிற நிலைக்கு வங்கி ஆளாகுது. அசலும் வரல, வட்டியும் வரல, இந்த இடத்தை தான் விற்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் விற்கிறதுக்கு போனா 5 கோடி ரூபாய் கடனுக்கு பிடிச்சு வச்சிருக்கிறானே அது 5 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது. 5 கோடி ரூபாய் விற்கிறவன் அதிகமா வந்தா என்னவாகும்? வாங்குறவன் அதிகமா வந்தா நிலத்து ரேட்டு ஏறும். இருக்கு 50 பேர் விற்கணும்னு வந்தீங்கன்னா என்னவாகும்? நான் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் தான் ரேட் அப்புறம். அப்ப விற்கிறவர்கள் அதிகமா போனோம். எல்லா வங்கி என்ன பண்றான்னு கேட்டா பண நெருக்கடியில அவன் செக்யூரிட்டியாக பிடித்து வைத்திருந்த அந்த வீடுகளை எல்லாம் நாங்க விற்க போறோம், இப்ப ஏலம் விட போறோங்கிறான். எவ்வளவுக்கு? 5 கோடி ரூபாய்க்கு ஒரு கடன் கொடுத்து பிடிச்சு வச்ச அந்த வீடு அன்னைக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பு செயற்கையாக உண்டாக்கப்பட்ட அந்த மதிப்பு இன்னைக்கு இயற்கையா என்னமாயிடுச்சு? 5 லட்சம் ஆயிடுச்சு. 5 கோடிக்கு 5 லட்சத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்படி எல்லா சொத்துக்களும் போனா என்னவாயிரும்? பேங்க் அப்படி டவுனும், இருக்கிற அசலும் போய் அசலுக்கு மேல அசலும் போய் இவ்வளவு காலம் கொள்ளையடிச்சதும் போய் நஷ்டத்துக்கு மேல நஷ்டமான உடனே அவங்கள்ட்ட பணம் இல்லாத பெரிய நெருக்கடிக்கு உண்டாகுறாங்க. அப்ப இந்த வங்கிதேய பணம் என்பது பாதி பணம் அவன் பணம் இருக்கும், மீதி பணம் எல்லாம் நம்மள மாதிரி மக்கள் வந்து டெபாசிட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பணம் இருக்கும். ஆஹா நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லி நம்மளெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம், என் பணத்தை கொடு, மூடிட்டு போயிட்டு என்ன பண்றது? அப்ப ஆளாளுக்கு போய் கொடுத்தவன்லாம் ஒரு பக்கம் கேட்க, ஒரு பக்கம் இடம் விற்காம போவ, ஒரு பக்கம் வாங்கினவன் கடன் கொடுக்காம போவ, வட்டியும் கொடுக்காம போவ, எல்லாரும் போய் உட்கார்ந்து திவால்னு அறிவிச்சிடறான். மாட்டிக்கிற கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, நாங்கள் திவால் கொடுத்துட்டோம் இப்படின்னு சொல்லி திவால் நோட்டீஸ் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து என்ன வேண்டாம் எல்லா வங்கியும் இழுத்து மூடிவிட்டான். இப்ப மூடுனா என்னவாகும்? இந்த கடன் அடிப்படையில தான் பெரும்பாலான தொழில்கள் உலகத்தில் நடக்கிறது. பெரிய பெரிய கோடீஸ்வரம் வச்சுக்கிற தொழிலா இருந்தாலும் சரி சொந்த காசு நடத்த மாட்டேங்கிறான், வங்கியில கடனுக்கு வட்டிக்கு வாங்கிதான் பெரிய பெரிய தொழிலை நடத்துகிறான். இப்ப வட்டிக்கு இப்ப காசு கிடைக்கல, நான் ஒரு கார் தொழிற்சாலை வச்சுக்கிறேன்னு வைங்க, வங்கி கடன் தந்தா தான் அந்த கார் தொழிற்சாலை என்னால் நடத்த இயலும். வங்கி கடன் தர வங்கியிலே பணம் இல்லையே, வங்கிலாம் திவாலாகிட்டு இருக்குது. கார்காரன் போய் கேட்கறான், உனக்கு கடன் இல்ல. அப்ப கடன் இல்லன்னா என்ன செய்யணும்? இருக்கிற வச்சு தயாரிக்க